மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஷ்மிதாவோட கணவர் ஸ்ரீ விஷ்ணுகுமாரை நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல அவர் மேல ஒரு சர்ச்சை எழுந்துச்சு. நண்பரோட தங்கச்சிக்கு தவறான முறையில மெசேஜ் பண்ணதா சொல்லி அவரோட நண்பர்களே அவரை கையும் களவுமா பிடிச்சு அதை வீடியோவும் எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸ்ரீ விஷ்ணுகுமாரும் அவங்க என்னோட பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க, என்ன மிரட்டி அப்படி பேச வச்சாங்க, நான் என்னோட உயிரை காப்பாத்திக்க தான் அப்படி பேசினேன்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாரு. ஸ்ரீ விஷ்ணு இந்த பிரச்சனையில சிக்கும்போது அஷ்மிதா பிரெக்னெண்டா இருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அஷ்மிதாக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இதை தொடர்ந்து இப்ப விஷ்ணு அஷ்மிதா மேல பகிரங்கமா பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த பொண்ணு கிட்ட ஃபிளர்ட் பண்ணது உண்மைதான், அந்த பொண்ணு பாலியல் ரீதியான உறவுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தா நான் கண்டிப்பா போயிருப்பேன் தான், நான் வாழ்க்கையவே வெறுத்து போயிருக்கேன், நிறைய பேரு அஷ்மிதாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் அஷ்மிதாக்கு தெரிஞ்சே அவங்க பெர்மிஷனோடவே சிலர் கூட பாலியல் ரீதியான உறவுல இருந்திருக்கேன், அஷ்மிதாவும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பி கிரேட் படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி படம் பண்ணும்போது அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, நாங்க லிவிங்ல இருக்கும்போதே இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு ரொம்ப கோவப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வேணாம்னு அவளை அதுல இருந்து கூட்டிட்டு வந்தேன், நிறைய பணம் கொடுத்தும் உதவி பண்ணியிருக்கேன், லிவிங்ல இருக்கும்போதே பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, சோ என்னோட முதல் பொண்ணுக்காக தான் அவங்கள கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு பலருமே சொல்றாங்க, அவங்க தான் என்ன டிவோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு வேற வழி தெரியல, இப்போ கூட என்னோட பொண்ணு என்னதான் நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த ரெண்டு பசங்களும் பயந்து தான் அஷ்மிதா கூட இருக்காங்க, அஷ்மிதா என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கான்னு அந்த பசங்களுக்கு தெரியும், அதை பார்த்து தான் பயந்து அஷ்மிதா சொல்றத கேட்டு அங்கேயே இருக்காங்க, நான் நல்லவன்லாம் கிடையாது, கெட்டவன் தான், நான் கெட்டவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கொன்னுட்டோ இல்லனா என்னை விட்டு அப்படியே போயிருக்கலாம், ஆனா அவங்க என்ன பிளான் பண்ணி இப்படி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து அதை அவங்களே போஸ்ட் பண்ணிருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் அவங்க பண்ணணும், அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்னோட போன் 3 நாட்கள் அஷ்மிதா கிட்ட தான் இருந்திருக்கு, அவங்க தான் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு, ஏன் என்ன இப்படி கெட்டவன்னு மக்கள் மத்தியில காட்டி அசிங்கப்படுத்தணும், இவங்க ஏன் அவங்க பண்ண படங்கள் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நானும் சொல்லவா, எங்க பிளாட்ல இருக்கிற ஒரு உயர் அதிகாரி கூட தொடர்புல இருக்காங்க, அவருக்கும் அந்த வீடியோ வெளியானதுல தொடர்பு இருக்கு, நான் போலீஸ்ல அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் கேஸ் கொடுத்தேன், என்னோட பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க, என்ன ட்ராப் பண்ணி வீடியோ எடுத்தவங்களுமே அஷ்மிதா பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, அஷ்மிதா அவங்கள வச்சும் கேம் ஆடி இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு, அந்த உயர் அதிகாரி இன்வால்வ் ஆனதுனால என்னோட எஃப்ஐஆரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அஷ்மிதா காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க, நான் பண்ண ஒரே தப்பு அவ ஒரு விபச்சாரின்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணதுதான், அவ ஒரு விபச்சாரி அப்படிங்கறத மறுபடியும் இப்ப அந்த அதிகாரி கூட தொடர்பு வச்சு ப்ரூவ் பண்ணிட்டா, இவ மாறவே மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு, அந்த வீடியோ எடுக்கும்போது கூட இதுல அஷ்மிதாக்கு தொடர்பு இருக்காதுன்னு ரொம்ப நம்பினேன், என்னோட வீட்டுல இருக்கிறவங்க கூட இது எல்லாத்தையும் பண்றது அஷ்மிதா தான், அவ தான் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கான்னு சொல்லும்போது கூட நான் நம்பல, ஆனா எல்லா உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்ன ஏன் இப்படி அசிங்கப்படுத்தணும், அந்த வீடியோ டிவோர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கா, டிவோர்ஸ் கேட்டா நானே கொடுக்க போறேன், ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும், என்ன ட்ராப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸுமே நல்லவங்க கிடையாது, அவங்க எப்போதுமே பார்ட்டி பண்ணுவாங்க, அந்த பார்ட்டில ரொம்ப ஆபாசமா பேசிப்பாங்க அப்படின்னு விஷ்ணுகுமார் அஷ்மிதாவை பத்தியும் அந்த வீடியோ வெளியான சம்பவத்தை பத்தியும் அதுல தொடர்புள்ளவங்களை பத்தியும் வெளிப்படையா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு.